ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு காலையில் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு டெம்பிள் கிட்ட நின்றுட்டு அதோட ஸ்டெப்ஸை பார்க்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். எனக்கு முன்னாடி தெரியுற அந்த ஸ்ட்ராங்கான பர்சன், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் மாறணும், எப்படியாச்சும் நான் அவ்வளோ லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவேட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். இது எல்லாம் ஆரம்பிச்சது நாங்கள் டோக்கியோல இருந்து வீடு காலி பண்ணி வந்த மறுநாள் அவனை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். நீங்க புதுசாக கூடி வந்திருக்கீங்களா, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு டோமா கேட்கவும் டோக்கியோல இருந்து நம்ம ஹீரோ சொல்றான். பெரிய பெரிய பில்டிங்கு, ஃபிளையிங் கார்ஸ், ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த இடமான்னு டோமா கேட்கறா. அதெல்லாம் சினிமால மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நீ என்ன விளாண்டுட்டு இருக்க, கூட நானும் விளாடுதான் அப்படின்னு டோமா அதை பொடுங்கிருதா. பார்த்து விளாடு உடச்சிடாத நம்ம ஹீரோ சொல்றான். நான் டோமா அதை உடச்சிருதா, முதல்லயே சொன்னல முட்டாள் அப்படின்னு நம்ம மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். இப்படி பண்ணிட்டே நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒரு வீக்கான பஞ்ச், இவ்வளவுதான் உன்னால முடியுமா, நீ சொன்னது மாரியே உனக்கு முக்கியமான ஒரு பொருளை நான் உடச்சிருக்கேன், உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இன்னும் ஹார்டா என்ன பஞ்ச் பண்ணு அப்படின்னு டோமா சொல்லுவோம். இல்ல நான் அடிச்சதே போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், என்னோட பேரு டோமா, ஆமா உன்னோட பேர் என்னது அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஜொனிச்சிரோன்னு சொல்றான். நீ தான் ஜொனிச்சிரோவா அப்படின்னு டோமா அப்பா வந்து நின்று என் குழந்தை கேம் உடச்சதுக்கு சாரி கேட்டுக்கிடுறேன். அவங்க அப்பா கிட்ட போய் இவன் உண்மையை சொல்லியிருக்கானா நம்ம ஹீரோ யோசிக்கான். அவள் படைச்சதுக்கு நான் வேணா காசு தந்துடுறேன், எவ்வளோ ஆகுன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கவும் இப்போ பரவாயில்ல இருக்கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படிலாம் சொல்லாத, அவள் உடச்சதுக்கு நான் காசு தந்தே ஆகணும் அப்படின்னு அவர் கத்தவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். பையனை இப்படியா பயம் கொடுத்துவீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டவும் எதுக்கு அவங்க ஏன் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உன்னை அவங்க எதுவும் தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு டோமா போய் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் ஏற்படுது. அதுக்கப்புறமா டோமா பண்ணுற பியர்டான திங்ஸ் எல்லாத்துக்கூடையும் நம்ம ஹீரோவும் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுறான். இங்க இருந்து நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். கேமர் கிட்ட இப்போ எப்படி இருக்கனவா கேட்கவும் என்ன கேமர் கிட்டன்னு கூப்பிடாதான் நம்ம சொல்றான். நம்ம மட்டும் முட்டாள் மங்கின்னு தானே கூப்பிடுவேனவா கேட்கவும் சாரி டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் திரும்ப சொல்லணுவா கேட்கவும் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னன்னு தெரியலப்பா, நீ என் பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ மனசுலயும் வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது. இதான் என் ஃப்ரெண்ட் மீசஸோ, சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா இருக்கோம், நம்ம சேர்ந்து விளையாடலாம் டோமா சொல்றா. சிட்டில இருந்து வந்தாலும் பார்க்க நீ அழகா இல்ல அப்படின்னு மீசஸோ சொல்றா. இவ எப்பவுமே இப்படிதான் கண்டுக்கிடாத அப்படின்னு டோமா சொல்றா. ஃபாரஸ்ட்ல போயிட்டு இவங்க எல்லாருமே பீட்டில்ஸ் படிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா நம்ம காட்டுக்குள்ளேயே போகணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கவலையே படாத, நம்ம இந்த இடத்துல மேல போனாலே போதும் அப்படின்னு டோமா சொல்றா. ஏறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு நாக்கு தள்ளிடுது. மீசுசுவை தூக்கிக்கிட்டே டோமா வேற லெவல்ல நடக்கவும் மீசுசு வந்துட்டு இவனை கேவலமா ஒரு லுக்க விடவும் ஹீரோ இப்ப ஃபாஸ்டா முன்னாடி ஏறி போறான். உனக்கு முன்னாடி நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு மீசுசு சொல்றா. உனக்கு முன்னாடி எப்படி பார்த்தா டோமோ தான் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே இவங்க அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு டோமோ நினைக்கிறா. ஹே ஜோ நீங்க பாரு நான் ஒரு பீட்ல பிடிச்சிட்டேன் அப்படின்னு டோமோ காமிக்கிறா. அது பார்க்க காக்ரோச் மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு மீசுசு சொல்றா. எங்கப்பா இவ்வளவு பரிசு, கடையில கொடுத்தா ஒரு 1000 ரூபாயாச்சும் போகும் நம்ம ஹீரோ சொல்லவும் வா இது சூப்பர் அப்படின்னு மீசுசு சொல்றா. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஒரு பீட்ல பிடிக்கிறான். பரவாயில்லையே ஜோன் உனக்கு சிரிக்கலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு வா சொல்றா. அதுக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் மத்த நேரம் நீ ஊருன்னு உரப்பா தான் இருப்ப, இப்பதான் சிரிக்கிற, சிரிச்சா நீ அழகா இருக்கான்னு டோமோ சொல்றா. நம்ம ஹீரோ கூட டோமோ க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு மீசுசு கொஞ்சம் ஜலசாவரா. இப்போ அடுத்ததா டோமோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மர ஏறிடுதான். இப்படியே நாட்கள் போக போக அவ செய்கிற வியர்டான திங்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோமோ கூட சேர்ந்து ஸ்ட்ராங்காக ஆனன்னு தான் நினச்சேன், ஆனால் அது எல்லாமே ஒரு இல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க பார்த்தா ஒரு 2 பசங்க வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் கேமை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் டோமோ பார்த்து கணத்தில் என்ன காயன்னு கேட்கவும் நான் தடிக்கி விழுந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். சொங்கி அதான் தடிக்கி விழுந்துட்டான் மீசிசு சொல்லவும் ஆமா நான் ஒரு சொங்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவும் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு மீசிசு பார்க்குறா. டோமா புரிஞ்சுக்கிட்டா. ஈவினிங் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனோட கேமை கொடுக்கவும் இது ஒன்ட்டு எப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். கீழே கிடந்துச்சு நான் எடுத்துட்டு வந்தேன்னு வா சொல்றா. எனக்காக நீ எதுக்கு போய் அவங்க கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா ஆபத்து வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டோமோ சொல்லவும் இல்லை ஆனால் உனக்கு ஆபத்து வரும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அழுதுட்டு இந்த கேமை நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் நிஜமாவான வா கேட்குறா. சரி நான் இதை எப்போ திரும்ப கொடுக்கணும்னு வா கேட்கவும் நான் உன்னை விட ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நானே இதை வந்து திரும்ப வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆகணும் டோமா அப்பா கிட்டேயே கராத்தே கற்றுக்கிட போகிறான். கிட்டத்தட்ட இது நடந்து 10 வருஷங்கள் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த ஜோன் என்னை விட ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அப்புறம் ஏன் இன்னும் இதை வாங்க வரல அப்படின்னு டோமா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ டோமோ கேரல் மீசுசோ இவங்க எல்லாருமே இப்போ பீச்சுக்கு போக ரெடி ஆகுறாங்க. மீசுசோ நீ வந்தது ஆச்சரியமா இருக்கு, உனக்கு பீச்லாம் படிக்காத நம்ம ஹீரோ கேட்கறான். அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. டோமோக்கு ஸ்விம்மிங் சூட் வாங்க போயிருக்காங்க.
இது குட்டியா இருக்கு, இது எப்படி நான் ஜோன் முன்னாடி போடுறது அப்படின்னு வைக்கப்படவும் நானும் இதே மாதிரி வாங்கி போடுறேன் அப்படின்னு கேரல் சொல்லிட்டு இவா ஸ்விம்மிங் சூட்ல ஜோனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மீசிசோ கிட்ட சொல்றா. அதுக்காக தான் மீசிசோ மெயினா வந்திருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மீசிசோ சொல்லிட்டு பரவாயில்லப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தூக்க வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாரும் பீச் ரீச் பண்றாங்க. ஓஹோ யாஹோ ஏ அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு மீசிசுவா பார்க்கவும் ஏஹோ அப்படின்னு அவளுக்கு கத்துறா. எல்லாருமே இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. யாரால ஸ்விம் சூட்ல பார்க்கவுமே நம்ம ஹீரோ வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். அவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவ உள்ள வைக்கப்பட்டு வெயிட் பண்றான்னு சொல்லவும் ஹே டோமோ என்ன நீ ஜாக்கெட் போட்டு நின்னுட்டு இருக்க வாப்பா அப்படின்னு ஜாக்கெட்டை திறந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு ஜாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அவ கழுத்து நெரிக்கிறான். மீசிசு தான் விழுந்து சிரிக்கிறா. பீச்சுக்கு வந்துட்டு அவங்க கூட என்ஜாய் பண்ணாம என் கூட வந்து உட்காந்துருக்க. டோமா அண்ட் கேரல் ட்ரெஸ் ஒன்று அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, ஆனா என் ட்ரெஸ் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்ல வரியா? நான் அட்ராக்டிவா இல்ல நீ இன்டெரக்டா சொல்ற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி மீசிசு டென்ஷன் ஆகுறா. அப்படிலாம் இல்ல அது வந்து நம்ம ஹீரோ சொல்லவும் ஜோன் என்னப்பா உட்காந்துட்டு இருக்க, பீச் வேற லெவல் இருக்குவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. என் கையை எங்க வச்சிருக்க பாரு நம்ம ஹீரோ சொல்றான். பீச்சோட என்ஜாய்மெண்ட்ல டோமாவா என்ன பண்றாங்கிறதையே ரியலைஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மீசிசு பாக்குறா. ஹே டோமோ தானே அது, அவ பையன் ட்ரெஸ் போடல ஆனாலுமே ரொம்ப ஹாட்டா இருக்கா அப்படின்னு ஓகபா அவ ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேரால நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மீசிசு சொல்றா. யாரால நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகும் நம்ம ஹீரோ பயப்படுறான். டோமோ டென்ஷன் ஆகி தண்ணி எடுத்தே அவங்கள அடிக்கிறா. தண்ணியை வச்சு அடிச்சா இவ்வளவு வலிக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு கேரல் சொல்லவும் டோமோ யூஸ் பண்ணா எதனால வெப்பனா மாறும் அப்படின்னு மீசிசு சொல்லவும் ஜோனியா இவ்வளவு வெக்கப்படுறான், ஸ்கின் தெரியறது அவனுக்கு பிடிக்காதான்னு கேட்கவும் இல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அவனுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும் அதனாலதான் அவன் ஓவர் வெக்கப்படுறான் அப்படின்னு மீசிசு சொல்றா. டோமோ விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹே கியூட்டி உனக்கு என்ன சைஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு, உன் ஸ்ட்ரக்சர் வேற லெவல்னு சொல்லவும் உண்மையாவா சொல்ற, என் கூட இருக்கிற பசங்கள்லாம் என்ன இந்த மாதிரி சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி டோமா சொல்றா. உண்மையா தான் சொல்றேன் பேபே, வேணா நம்ம தனியா போய் அந்த பாறைக்கு பின்னாடி என்ஜாய் பண்ணலாம் வரியா அப்படின்னு நம்ம கை போடவும் போச்சு எனக்கு இது பிடிக்கல என்ன பண்றது அப்படின்னு நம்ம கையெடுத்து விட்டா. அவன் அந்த இடத்துல இருந்து போக மாட்டேக்கான். அவனை பஞ்ச் பண்ணிடுவா இல்ல பிரச்சனை வேணாம் அவ யோசிச்சுட்டு இருக்கவும் அவன் மேல நீ கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ என்ன வா ஆளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அவ ஒன்னும் ஏன் ஆள் கிடையாது, ஆனா நீ பண்றது தப்பு அதனாலதான் சொல்றேன் இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் ஓடிட்டான். டோமா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருந்தா. நம்மளை பார்த்து லவ்வர்ஸான்னு கேட்கறான், உனக்கு அது பிடிக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் லவ்வர்ஸ் இல்லங்கிறதுக்கும் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு டோமா யோசிக்கிறா. யாராலே இப்ப நிறைய பசங்க சுத்தி நிக்குமாவா நம்ம ஹீரோவை காப்பாத்த கூப்பிடுறா. நம்ம ஹீரோவை போய் காப்பாத்துவோம் இவன் என்ன வாழா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும் ஆமா இருந்தா என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். கேரள லவ்வரான்னு கேட்டா அவன் பெருசா கண்டுக்கிடல, ஆனா என்ன மட்டும் லவ்வர் இல்லன்னு டைரக்டா சொல்றான் அப்படின்னு டோமா கேட்கவும் உனக்கு இன்னுமா புரியல, அவன் மேல ஜோனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அது சேஞ்ச் ஆகுது, இது நீ அவனை புஷ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு மீசிசு சொல்றா. மீசிசு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா உட்காரவும் நம்ம ஹீரோ ரியாக்ஷன் காட்டல, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐஸ்கிரீமா டோமா மேல போடவும் டோமா வந்துட்டு அதை அப்படியே வாய வச்சு சாப்பிடுறா. இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். ஹே ஜோன் வா இன்னும் கொஞ்சம் நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. ஏதோ சம்திங் சரியில்லை, நான் நானாவே இல்ல, டோமா கூட நான் எப்பவும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுது, அவ கூட இருக்கும்போது நான் அந்த உலகத்தையே மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். டோமாவும் கேரலும் தூங்கிட்டு இருக்காங்க. மிசிசோ ஹீரோவை பத்தி சிரிக்கவும் என்ன சிரிக்கிறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண மாதிரியே தெரியலையான்னு வா சொல்லவும் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எஸ் பிளான் பண்ணபடியே எல்லாம் நடக்குது. டோமாவை பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்த இவனுக்கு இனிமே டோமாவை ஒரு பையனா பார்க்க முடியல அப்படின்னு மிசிசோ யோசிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டோமா மேலே நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இனிதான் கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.